ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு போன் பண்றது அது கஷ்டமா இருக்கு. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். கரெக்டா சொன்னீங்க. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க? அது கேக்குறதே இல்லையே. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நல்ல குடும்பம் சார் அப்படியே வளர்த்துட்டாங்க. அப்படியே வளர்த்துட்டாங்க. இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல கொஞ்சம் தான் சொல்றீங்க. உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும் திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கிருக்கீங்க. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். எந்த பயனும் இல்ல. கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். என்ன இருக்கு சார், ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்க அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ கைட் பண்ணு, நான் பண்றேன்ற. இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க இந்த டைம்ல வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். அது அப்படிதான் சார். ஏன்னா நான் அப்போதான் பிரெக்னன்சி டெலிவரி ஆயிடுச்சு. 6 months அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு டக்குன்னு சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும் போது அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. வேமாவா பசி குடல புடுங்குறதா வா. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. இப்ப நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். அவ நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க காட்டிக்கிட்டீங்க. அப்போ நான் அம்மா கிட்டதான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒண்ணும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். மத்தபடி வந்து அவர் நான் என்ன கேட்கும்போது சொல்றேன், நான் சாப்பிட உட்கார்ந்த பிறகு நீ சொன்னீங்கன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படிலாம் சொல்லலாம். எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் ஒன்னும் பண்ண முடியாது சார். அப்படியே வளர்த்துட்டாங்க. வந்து அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? மாட்டுநாடா மானஸ்தன். அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அது நார்மலா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு 6 months போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரும்போது நம்மள தாங்குன்னு தாங்குவாங்களா? பாசம்மா பாசம். அந்த டைம்ல அது அப்படியே அந்த 6 months ஓட எஃபெக்ட் அப்படியே வந்துருது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்றத வந்து ஒரு 2ஆம் பட்சமா தான் பாக்குறாங்க. கொண்டாட்டிங்களா அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்த. அப்படிதானே? அப்பாவிடம் கேட்டுத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறீர்கள். அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் கேட்பேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்க சொன்ன ஃப்ளோல எப்படி இருந்துச்சுன்னா சொல்லிரவா சொல்லுங்க கேட்பேன். பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில பார்த்தா பட் அப்பா சொல்றதா அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க? அது கேக்குறதே இல்லையே. ஓ கேக்குறதும் இல்லையா? என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? ஓ நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? மோஸ்ட்லி கேட்கறதே இல்ல சார், மோஸ்ட்லி கேட்கறதே இல்ல. அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். இப்போ எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்திலயுமே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். சிம்ரன்ஸ் என்னம்மா இது? அவர் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா இல்ல உங்க அதிகாரத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அவர் அன்பு கொடுத்தாருன்னா அவர் டிசிஷனை நான் கேட்கறேன்றேன். அப்படிலாம் இல்ல சார், அன்பா தான் சார் இருக்கேன். நல்லா பாத்துக்கோ சார், நல்லா கேரா பாத்துக்கோ. இல்ல தப்பா ஃபிகர் ஆது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. அன்பா பாத்துக்கிற யாரும் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு வார்த்தை மறந்துட்டேன் சார். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 சார். போன மாசம் பர்த்டே, அதையும் மறந்துட்டாரு. எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நீங்க எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்ல. அப்ப உங்களோட உரையாடி உங்களோட சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும்னு எனக்கு தோணலைங்கிறாங்க. பேசுவடி நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. நான் எங்கேயாவது கூட்டிட்டு போனா கூட சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அதை கூட எங்க அப்பா இந்த இதை வந்து எங்க அப்பா பண்ணாங்கன்னா பெஸ்ட் அப்படி பண்ணுவாங்க, நீங்க ஆனா சிம்பிளா தான் பண்றீங்க.
ஆமா உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணினா இந்த கடை தான் கூட்டு போவாங்க, பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்க இங்கே கூட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது பண்ணி சார். வாங்கி குடுக்கறத நாய் பிஸ்கட் கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். நீங்க உங்க அப்பா மேல இருக்க பாசத்துல அது சொல்ற மாதிரி தெரியல, அது ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துற மாதிரி இருக்கு. உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது எனக்கு. கரெக்டா கட்டுவிட்டா கேடயமா பயன்படுத்தல சார். அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல இப்ப கூட கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூட்டு போறாரு, சாப்பிட வேண்டியதானே. நீங்க நல்லா காஸ்ட்லியா நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நான் காஸ்ட்லியான இடம். ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஏய் மணி கம் டுடே கோட் டுமாரோயா. அத எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். யார் அவசியப்படுவது? அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா செல்லம் கொடுத்தது தப்புதான். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். பால் வாங்கணும், ஓகே, மல்லிகை சாமான் வாங்கணும், பூஜை சாமான் வாங்கணும், இவ்வளவு பேக் எல்லாம் இருக்குல்ல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஒரு அவங்க படி வண்டியில இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சார். செருப்பு கட்டி அவனுக்கு 4 போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. என்ன சொல்றது, அவங்க சேர்ந்து எடுத்துக்கலாம்ல, கையில எடுத்துக்கலாம்ல. எங்க அப்பா தான் சார் எடுத்துட்டு வருவாரு அந்த மாதிரி எல்லாம். எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துட்டு வருவாரு. ஒன்னதான் சொன்னேன், பெட்டி தூக்கிட்டு வா. என்ன வா சரி சரி. அது நிஜமாலுமே பழக்கம் இல்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கிருக்கீங்க. பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. எங்க பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா சரி பீச்சுக்கு போலாம் அப்படிங்கிறது கிளம்புனா நாங்க 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. எங்க இருக்கு ஓவர்? இங்கதான் இருக்கேன் ஓவர். இப்ப நாங்க பீச்சுக்கு போறோம், நீங்க வரீங்களா? இந்த வாரத்துல ஒரு நாள் எப்பயா பாக்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவ்வளவுதானே தம்பி. இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. ஏன்னா அப்பாவை நம்ம வாரத்துல பார்க்கவே இல்ல அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. ஓப்பனாவே நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணாத, நம்ம 2 பேரும் போவோம். அதே மாதிரி தனியா பீச்சுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பாப்பா தான் இருக்கா, பாப்பாவை பாத்துக்கலாம். அவங்க என்னன்னா பாப்பா ஓடி ஆடி விளையாடுறத தனியா நம்ம பாத்துக்க முடியாதுன்றத அப்பா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாங்க. மாஸ்டர் பிளான். சார் எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே. எங்க அப்பா தான். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஆக்சுவலா அவருக்காக தான் நான் வந்து ஃபாரின்லாம் படிக்கிறதுக்கு கூட போல. மாப்பிள்ளையும் எனக்கு பாண்டிச்சேரியிலே தான் இருக்கணும், எங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் நாங்க பாண்டிச்சேரியிலேயும் இருக்கிறோமே கூட. நம்ம எம்ஜிஆர் குடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. இப்ப எங்க மாப்பிள்ள சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க? யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை. ஆனா மகள்கிட்ட இருந்து போன் வருது அல்லது மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. வண்டியை எடுங்கடா பொண்ணு பாக்குறோம் எங்களுக்கு என்னதான் சார் சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்தா அது எங்களுக்கு உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அது கைகால சும்மா சுருன்னு இருக்கும். எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கேன். என்னென்ன சாக்கலாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க. நான் என்னுடைய வேலையா போறேன், ஆபீஸ் போற வேலையை வழியில தான் எங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை வந்துடும். அப்படி என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம் தான். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். மேபி மாப்பிள்ள வந்து ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரா, நான் இருந்தா அதை சொல்ல மாட்டாரா, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு கூட ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போவாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சரி இன்னொன்னு சொல்லட்டுமா, எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. நானே உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கிறீங்க. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டிட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. ஈவன் எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வேறு இல்ல சார், அவங்க அப்பா வந்து A to Z எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு குடுப்பானான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஸோ சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கியிருப்பாரு, வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில பிடிக்கும் போது
அது மாதிரி போனது இல்ல சார், விட்டது போனதே இல்ல சார் கடைக்கெல்லாம். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அப்பா அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஏன்னா அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா இதுல தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி குடுத்தனம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? எதனா வாங்கிட்டு வந்தா அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க சார். சார் அதனால நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன் சார். இது எதிர்க்க இருக்க கடை தானா? கீழே போய் வாங்கணும் சார். அது பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. அப்பா நான் ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இப்பவும் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அப்படியும் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? சார் எது வேணும்னாலும் என்னோட கேட்பாங்க சார். ஏமா உனக்கு கைகாலம் விளங்காம இல்லையே. இப்போ முட்டை வாங்கணும், ஆம்லெட் போடணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் சார். பால் காலைல காப்பி போட்டு கொடு, அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன். ஆமா சார், காலையில எழுஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவாரு அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க சார். ரொம்ப திட்டவும் முடியல. இப்போ அதாவது இவங்க வீட்டுக்கு வந்து அதை பண்றீங்களா? இல்ல சார், தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இது என் வீட்டுல பண்ணது. சரி, அத பொண்ணு அங்க எதிர்பார்க்கறா. நான் பண்ணதா அதே போல அவங்க வீட்டுக்கார் பண்ணணும் அப்படின்னு ஒரு உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கடைக்கு போனது அதுக்கு தானமா பழகுறோம். அது கஷ்டமா இருக்கு. இப்ப நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்குமே பழக்கம் இருக்காது. எல்லாருக்குமே திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை புதியதுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? ரைட் தானே? நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் நீங்க இப்ப கூட அந்த பொண்ணை வந்து அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுமா, நீயே கடைக்கு போக பழகுமா, நீ வந்து எடுத்து செய்யுமா அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல? எதுவுமே அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இது கஷ்டம் இல்லையே. இல்லைங்க சார், எந்த ஒன்று எது இருந்தாலும் நம்மளா முன்கூட்டி செய்யணும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அதாவது இப்ப செல்லம் கொடுக்கறது, பாசத்தை காட்டுறது வேற. ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். எனக்குமே எங்க வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பாத்துப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க கம்ப்ளீட்லி ரிசீவரா இருக்க. முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றதை பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். பக்கத்துல தானே சார் இருக்காங்க. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. புதுசா இருக்கு சார், வேணா பழகிக்கணும் சார். இனிமே தான் சார் பழகணும். பயமா இருக்குல்ல இப்ப நான் பேசல ஆக்சுவலா. ஆமா சார். பயப்படாத, இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். நாங்க நிறைய எல்லா டாபிக்குள்ளேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி வர பேச வேண்டியிருக்குப்பா. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தப்பிச்சுட்டே இருக்கீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க அப்பா வழியா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு இடத்துல ஏறி வந்துடுறீங்க. இப்ப அடுத்தது உங்க வீட்டுக்காரர் அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை செஞ்சுட்டு போறீங்க. ஐயோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இவங்க எல்லாருக்குமே வேலை பளு கூடும், வயது கூடும். உங்களை பாத்துக்கிட்டு உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நீங்க பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிட கூடாது. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போலாம். ஒரு 4th வீக் நான் கேக்குறேன், என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு. அங்க என்னதான் இருக்கு? அப்பா இருக்காரு. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு, சின்ன பையன். அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. பேசுறது கூட, அவர் கூட சேர்ந்து சமைக்கிறது எல்லாமே தானே. மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது. இப்படி இப்ப நீங்க சொல்லப்படாதா? அது கேட்பங்க. அப்பா நாங்க வரோம்ப்பா, சரி வாசாமி அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. அவர் ஆக்சுவலா மேரேஜ் ரெடி ஆன போது திருப்பூர்ல இருந்தாங்க, நாங்க ஈரோடு. அவர் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. இதே மாதிரி வேற ஒன்று சொல்லட்டுமா? அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி. இப்ப அவங்களும் ஈரோடுக்கே வந்துட்டாங்க. இப்ப அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன். அந்த மாதிரி யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு சார். அது சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டு வந்ததுங்க சார். எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நான் அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்பா அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. 4 கடை ஏறி இறங்கி
விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சி தான் வாங்குறோம். என்னடா பாடம் நடத்துற நல்ல விஷயம் தானே. ஸோ அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. ஏன்னா அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே. ஏன் பொண்டாட்டி ஒரு அப்பா ஒரு பொண்ணை அம்மா அவசரப்படக்கூடாது, காசை செலவு பண்றப்ப நிதானமா இருக்கணும், ஒரு இடத்துக்கு 2 இடம் விசாரிச்சு செய்யணும் போகணும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. இது ஒரு நல்ல வளர்ப்பு. அதை அவங்க உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதையே நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க. என்ன எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். சான்ஸே கிடையாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். இது நல்ல விஷயமா இருக்கே. ஐயோ இது மேட்ரே வேறம்மா. ரெண்டாவது வந்து இப்போ அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க சார். சரி. இப்போ வந்து சாப்பிடறது நிறுத்திட்டாங்க. ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. அதான் பிரச்சனையே. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். மற்ற சிக்கன் மட்டும்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும், எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் எனக்கு கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படியே வளர்ந்ததுனால சோ அதை எல்லாமே அப்படியே நம்புறேங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டுல வேண்டாம், 2 பேரும் ஒன்னா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம். அந்த வீடு அவரோட வீடும் தானே. ஆமாங்க சார். ஒரே ஒரு விஷயம், இப்ப நீங்க உங்க வீட்டிலே கவனிச்சுக்கோங்க, உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவன் கிடக்குறான். அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். என்ன மனுஷன். எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானே சொல்லி கொடுத்துருக்காரு. இதுவும் அப்பா தாங்க சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்களும் சாப்பிடுங்க. வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ இருக்கணும். உங்க அப்பா வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிறந்த மனிதர் சரி எல்லாத்தையும் என் வீட்லயே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அது உங்க வீடு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் உங்க 2 பேருடைய வீடு இல்ல. அது கரெக்ட் தாங்க சார். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா. என்ன சொல்லனா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.